இன்றைக்கி கொத்தமல்லி தொக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு வெந்தயம் போட்டு ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சு, அடுத்தது மிளகா, காஞ்ச மிளகா, அடுத்தது புளி, அதையும் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோ. இங்கே 2 கட்டு கொத்தமல்லியை எடுத்து, இங்கே சீப்பாக கிடச்சிது, அதெல்லாம் 2 கட்டு கொத்தமல்லியை எடுத்து வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து கடாயில் போட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து வறுத்த மிளகா, அப்புறம் புளி, நீங்கள் கொத்தமல்லி நல்லா வதங்கினோன்னா அது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நிறைய இருக்கும், வதங்கும் போது கம்மியாயிடும். அதுக்கேற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. மிளகா, புளி, உப்பு, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துனாகும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெயை விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு கடுகு போடணும். கடுகு வெடிச்சினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, உப்பு, புளி, அந்த விழுதையும் இதில் வந்து தூக்கி கொட்டிட்டு நல்ல கலரி அப்படியே ஓப்பனில் தான் நம்ம வந்து இதை வந்து அப்படியே வதக்கினே இருக்கணும். நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இதில் பட்டுட்டு கெட்டு போயிடும். அதால் மூடி போடாதீங்க, ஓப்பன்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான். இதை நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதில் கொஞ்சமாக நம்ம வந்து வேணால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கடுகு வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சமாக போடுங்க, நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் வெந்தயத்தோட அந்த கசப்பு தன்மை வந்துடும். அதால் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க, கடுகு நிறைய போட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கியிருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம கடுகு வெந்தயம் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய போட்டுக்காதீங்க. இது வந்து நம்ம மாங்காய் தொக்கு என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு நல்ல கலரிடுங்க. கலரிட்டு ஓப்பன்லேயே தான் இது இருக்கணும், மூடி போட்டு வைக்காதீங்க. இதில் நம்ம விட்ட எண்ணெய் பார்த்திங்களா எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இதில் நம்ம விட்ட எண்ணெய் அப்படியே வெளியில் வரும். அந்த பதத்தில் தான் நம்ம இதை இறக்கணும். இறக்கிட்டு உடனே மூடி வைக்கக்கூடாது. நல்லா ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுட்டு அப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கொத்தமல்லி தொக்கு தயார். ஏன்னா தக்காளி தொக்கு டெய்லி பண்ணுறதால அதே ஞாபகம் வருது. இது கொத்தமல்லி தொக்கு தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய்.